ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மொய்னா கல்ச்சர் எப்படி பண்ணுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் 2 டப்பில் பண்ணி வச்சுருந்தேங்க, சூப்பராக வந்துருந்தது. நம்ம வீட்டில் ட்ரம்மு இருக்குது, சும்மா தான். சரி, ட்ரம்மில் கல்ச்சர் பண்ணிடலாம், உங்களுக்கு 30 ரூபாய்க்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் போன தடவை. சரி, நிறைய கல்ச்சர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு கல்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரம்மில் தாங்க கல்ச்சர் பண்ண போகிறேன். பாருங்கள், ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. வாங்க நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ட்ரம் இல்லைன்னா டப்பு இருந்தால் கூட டப்பை எடுத்து நல்லா கழுவிக்குங்க. கழுவிட்டு பழைய தண்ணி இருக்கணுங்க, ஒரு 3 நாள் இந்த மாதிரி தண்ணி இருக்கணும், பிடிச்சி வச்சு யூஸ் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் கீழே டேங்க் இருக்குது, அந்த டேங்க் யூஸே பண்ணுறது இல்லைங்க. ரொம்ப நாள் ஆச்சு. இந்த தண்ணி ஒரு 10-15 நாள் இருக்கும், பழைய தண்ணி. அதான் அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டேன் நான், பக்கெட் போட்டு எடுத்து நம்ம ட்ரம்மை ஃபில் பண்ணிடலாங்க. ட்ரம் ஃபில் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம அடுத்தது ஈஸ்ட் கரைக்கணுங்க. அதுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விட்டுக்கலாம். ஏன்னா தண்ணி கொஞ்சம் வெதுன்னு கொதிக்க விட்டோன்னா ஈஸ்ட்டு நல்லா கரையுங்க. கரைஞ்சிச்சின்னா நம்ம மொய்னாங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வெதுன்னு இருந்தால் போதும், ரொம்ப ஹீட் பண்ண வேணாம், வெது இருந்தால் போதும். கல்ச்சர் பண்ணுறதுக்கு மெயினாக ஈஸ்ட்டு தேவைங்க. ஈஸ்ட் இருந்தால் தான் கல்ச்சர் பண்ண முடியும். உங்கள்கிட்ட க்ரீன் வாட்டர் இருந்தால் க்ரீன் வாட்டர்லேயும் கல்ச்சர் பண்ணலாங்க. ஆனால் க்ரீன் வாட்டரில் கொஞ்சம் மொய்னா கல்ச்சர் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் ஈஸ்ட் போட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், கல்ச்சர் நிறையா இருக்கும் உங்களுக்கு. ஈஸ்ட்டு நான் இதில் ஒரு அரை கரண்டி அப்புறம் கொஞ்சம் எடுத்து போட்டேன். நீங்கள் டப்பில் பண்ணுறதுனால அதே அளவு போடுங்க, கரெக்டாக இருக்கும். ட்ரம்முனால நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன், நான் எப்போவுமே கம்மியாக தான் போடுவேன், அதனால் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி போட்டுக்குங்க. க்ரீன் வாட்டர்னால் நீங்கள் எவ்வளோ வேணால் போடலாம், க்ரீன் வாட்டர் ஊற்றலாம், மொய்னா கல்ச்சர் கிராஷ் ஆகாது. ஈஸ்ட்டு அளவுக்கு மீறி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கிராஷ் ஆகிடுங்க. அதனால் பார்த்து அளவாக போடுங்க. ஓகேங்க, நம்ம ஈஸ்ட் ரெடி பண்ணியாச்சுங்க. அது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மொய்னா கல்ச்சர் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. இதில் பாருங்கள், குட்டி குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா, அதான் மொய்னா கல்ச்சருங்க. நம்ம ஆல்ரெடி கல்ச்சர் பண்ணியிருந்த டப்பில் எடுத்துருக்கோம். சரி வாங்க, நம்ம அந்த ஊற போட்டிருந்த இந்த ஈஸ்ட்டை எடுத்து நம்ம ட்ரம்மில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு வடியை எடுத்துக்கோங்க. வடியை எடுத்துகிட்டு நல்லா வடிகட்டி ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஈஸ்ட்டை நல்லா ஃபுல்லாக வடிகட்டி ஊற்றுங்க. அப்படியே ஊற்றுனீங்கன்னா மேலே ஃபுல்லாக ஆடை மாதிரி திரண்டுறோங்க. அப்புறம் உங்கள் மொய்னா கல்ச்சர் கிராஷ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக வடிகட்டி ஊற்றிக்குங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. நல்லா தண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கலங்கலாக இருக்க மாதிரி இருக்கும். அது இருந்தால் பக்காவாக இருக்கும். அதில் நம்ம இந்த மாதிரி மொய்னா கல்ச்சரை இறக்கி விட்றதாங்க வேலை. அவ்வளோதாங்க, நம்ம வேலை முடிஞ்சிருச்சு. மொய்னா கல்ச்சருக்கு தேவையான எல்லாம் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைக்கணும். க்ளோஸ் பண்ணி வைக்கலன்னா மஸ்கிட்டோ முட்டை போட்டுருவாங்க. முட்டை போட்டுச்சுன்னா அப்புறம் மொய்னா கல்ச்சர் கிராஷ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ட்ரம்மு மூடி இருந்தது, அதை மேலே லைட்டாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹேர் போகிறதுக்காக அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேங்க நான். உங்கள்கிட்ட மூடி எதுவும் இல்லைனா ஒரு கயிறு போட்டு கட்டிடுங்க. மேலே கட்டிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, மொய்னா கல்ச்சரோட வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம இதை ஒரு 5 நாள் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க எப்படி வந்திருக்குன்னு. நான் 5 நாள் கழித்து ஓப்பன் பண்ண சொன்னேன், நீங்கள் 5 நாள் கழித்து ஓப்பன் பண்ணிடாதீங்க. ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை மொய்னா கல்ச்சருக்கு ஈஸ்ட்டு கரைச்சி ஊற்றுங்க. அப்போ தான் மொய்னா கல்ச்சர் அதிகமாகும். பாருங்கள், மொய்னா கல்ச்சர் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நான் இதில் பப்பாளி இலை எதுவுமே போடலைங்க, வெறும் ஈஸ்ட்டு மட்டும் கரெக்டாக 2 நாளைக்கு ஒரு தடவை அளவாக கொடுத்தாங்க. சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் அளவுக்கு மீறி கொடுத்தாலும் கிராஷ் ஆகிடும், அளவு கம்மியாக கொடுத்தாலும் கிராஷ் ஆகிடுங்க. கரெக்டான ரேஷியோவில் கொடுங்க, சூப்பராக இருக்கும். அப்புறம் மொய்னா கல்ச்சர் கிராஷ் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணி ஆகணுங்க. 10 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 15 நாளைக்கு ஒரு தடவை, ட்ரம்முனால் 15 நாளைக்கு ஒரு தடவை வாட்டர் சேஞ்ச் கம்பல்சரி பண்ணால் கிராஷ் ஆகாது. எல்லா மொய்னாவும் பிடிச்சி தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ட்ரம்மை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணுங்க. பண்ணால் சூப்பராக இருக்கும். நீங்கள் டப்பு வச்சுருந்தீங்கன்னா டப்பையும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மொய்னா கல்ச்சர் தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் போட்டு மறுபடியும் கல்ச்சர் ஃபஸ்ட்லேருந்து பண்ண ஆரம்பிக்கணுங்க. 1க்கு 2 டப்பில் கல்ச்சர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கிராஷ் ஆனாலும் 1 நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் கண்டினியூவாக வரும். நம்ம சேனலில் கிவ்வே அப்டேட்லாம் நிறையா வருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 300 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனால் ஒரு கிவ்வே இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மீன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், சேல்ஸ் அப்டேட், இம்போர்ட்டட் கட் பீஸ், பீட்டா எல்லாம் கம்மி விலையில் நம்ம சேனலில் வரோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.